நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். காவேரி, என்ன காவேரி? அங்க பேச மறந்து என் கழுத்து அறுத்துட்டீங்களா? இல்லம்மா. பேசாம இருங்க. நேத்து ராத்திரி என்ன சொன்னீங்க? உங்க சித்தி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம உங்களுக்கு உதவணும், இந்த வீட்டை வித்து காசு கொடுத்தலாம்னு சொன்னீங்கல்ல. உங்க அம்மா முன்னாடி வந்த உடனே அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துட்டீங்களே. நான் என்னம்மா பண்றது? சுந்தரி திடீர்னு வந்து பணத்தை கேட்பான்னு எனக்கு தெரியுமா? அவங்களுக்கு சரின்னு சொன்னா உனக்கு கோவம் வரும், உனக்கு சரின்னா அவங்களுக்கு கோவம் வரும். எங்க அப்பா அம்மா நான் படிக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? எனக்கு நீயும் வேணும், அவங்களும் வேணும். உனக்காக அவளை தூக்கி எறிய முடியுமா? இந்த மாதிரி சமயங்கள்ல ஆம்பளைங்க மௌனமா தான் இருக்க முடியும். இது நீங்க ஒன்னும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு இல்ல, உங்க தங்கச்சிக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு. எங்க சித்தி எனக்காக கொடுத்த வீடு. அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது இந்த வீட்டை வித்து பணம் கொடுக்கறதாங்க நியாயம். கொலை பண்றவனை கூட மன்னிச்சிடலாம். ஒருத்த உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அவனை நம்மளால காப்பாத்த முடியும் தெரிஞ்சு கூட மௌனமா போறான் பாருங்க. அவனை விட துரோகி வேற யாருமே இருக்க முடியாது. அது நீங்க தான். அடடே, வாப்பா ராமு. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். சாரதா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. இப்படி உட்காருங்க. சாரதா, சீனி எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கா. குத்து கலாட்டிங்க நான் ஒருத்தர் இருக்கல, என்ன விட்டு சீனு நான் மட்டும் கேட்டுட்டு இருக்கீங்க? புது மாப்பிள கோச்சிக்காதப்பா. சரி. வா உட்காரு. சரி, அந்த சிப்ஸ் கிப்ஸ் ஏதாவது வச்சிருப்பீங்களா? அதை கொண்டு வாங்க, சாப்பிடுறதுக்கு. எடுத்துட்டு வரேன். என்னங்க, ராமு சாரதா வந்திருக்காங்க. இதோ வந்துட்டேன். வா ராமு. ஐயா வணக்கம். பாமா, நல்லா இருக்கியா? என்னப்பா ஒரே குஷியில இருக்கிறியா? புது மாப்பிள்ளையா? கல்யாணத்தனிக்கா தாட்டி எடுப்பியா? உட்காருங்க. என்ன எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சாச்சா? பத்திரிக்கை நம்மளுக்கு தாங்க. ஓஹோ, உடம்பு எப்படி இருக்குங்க? இருக்கு. மாத்திரையே ஆகாரம்னு ஆயிப்போச்சு. டாக்டர் என்ன சொல்றாரு? வழக்கம் போல தான். பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, மருந்து ஒழுங்கா சாப்பிடுங்க. மருந்துல என்னமா இருக்கு? மனசு சரியா இருந்தா சரி. ஆமா, என் மருமகன் யோகிக்கு பத்திரிக்கை வச்சாச்சா? ஓ, முதல்ல இங்கே தான் வந்தேன்னு சொன்னேன்ல. மத்தியானம் போறாங்க. ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க. எடுத்துக்கம்மா. எடுத்துக்க சரி. ஐயோ, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த பொட்டி எடுத்துட்டு வா. சாரதா, ஃபேக்டரி கைமாறின விஷயம் மற்ற சமாச்சாரம்லாம் கேள்விப்பட்டேன். இவ்வளவு ப்ராப்ளத்தையும் எப்படிமா சால்வ் பண்ற? ஏதோ சமாளிச்சிட்டு இருக்கேன். ராமு, ஐயா கொஞ்சம் பணம் உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போகும்போது வாங்கிட்டு போ. இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சொல்றாரு? இல்ல பண உதவி ஏதோ வேணுமான்னு கேட்கிறாரு. ஐயோ, அம்மா, ஃபேக்டரி கைமாறினப்போ உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதை சமாளிக்க நிறைய செலவு. அதுக்கு மேல இப்ப கல்யாண செலவு வேற. அதுக்காகத்தான். அதையும் இல்லம்மா, இந்தா இதுல 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு, போகும்போது எடுத்துட்டு போ. ஜாஸ்தி இல்லம்மா, ஒரே 1 லட்சம் தான். நாங்க ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய வாங்கியிருக்கோம், மறுபடியும் கடன் வேண்டாங்க. நீ ஏமா இதை கடனா நினைக்கிற? உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை அத்தனைக்கு என் மகதான காரணம். அதுக்கு நான் செய்யற பிராயச்சித்தமா எடுத்துட்டு போமா. உங்க அன்பு ஒன்னே போதுங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் பணம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா பிரச்சனை எப்ப வந்தாலும் உதவி செய்யறதுக்கு நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு மனசுல ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படும். வேண்டாங்க. நிச்சயமா இந்த நிலைமை மாறும். நான் மறுபடியும் ஜெயிப்பேன். கண்டிப்பா மாறுங்க. இதுதான் சாரதம். இந்த வைராகியம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்வியே கிடையாது. போமா, பொட்டி எடுத்துட்டு போய் உள்ள போய் பத்திரிகை கொடுங்க சார், சீக்கிரம். ஒரு வாரம் முன்னாலே நாங்கெல்லாம் வரோம்.
எடுங்க எடுங்க. நீங்க 2 பேரும் வந்து சந்தோஷம். கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நல்லா இருங்க. பாப்பா ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. நல்லா இருப்பா. நல்ல பையனா இருக்கணும். நான் தட்டு எடுத்துட்டு பாப்பா. வாங்க மாமா. உட்காருங்க மாமா. அப்பா எங்கம்மா? அப்பா வெளில போயிருக்காரு மாமா. ஓ, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கா போயிருக்காரா? ஆமா. உனக்கு தான் தெரியுமே, ஸ்ரீ ஸ்வேதா கல்யாணம். சம்பிரதாயமா பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் முன்னாடி பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காம ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். இந்தா. வேண்டாம் மாமா. ஏம்மா? அப்பாக்கு தானே கொண்டு வந்தீங்க, அங்க வச்சிடுங்க. அப்பா வந்தோடனே கொடுத்துட்றேன். ஏன் மாமா? சீனு மாமா உங்க புள்ள தானே? ஸ்ரீயோட அவர் தானே பெரியவர். அவர் இருக்கும்போது ஸ்ரீக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. என்னதான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அவருக்கு கால் சரியில்லைங்கிறனால தானே எல்லாரும் இப்படி பண்றீங்க. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவர் அவமானப்படுத்துற எந்த காரியத்துக்கும் நான் வரமாட்டேன். சீனிவாசனுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சின்ன பொண்ணு, வயசு காரணமா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டு அதுலேயே பிடிவாதமாக இருக்க. ஆனால் நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இதனால் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதை பற்றி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசனை பண்ணி தான் முடிவெடுப்போம். சீனிவாசனுக்கு எதை எப்போ பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இப்போ சொல்கிறேன், சீனிவாசனுக்கு நீ தங்கச்சி, நான் அப்பா. ஞாபகத்தில் வச்சுக்க. பிரசாத், ஐம் ரியலி சாரி. சாரு, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல சாரு. புரிஞ்சிக்க முடியலையா? அப்ப நான் வேணா போயிட்டுமா? சொல்லு. இப்போ நான் உன்னை போக சொன்னேன்னா? போ சொல்லல. ஆனா இங்க எப்படி நின்று என்ன பண்றது? நீ வேற கோவமா இருக்க. அப்படியா? உன் கோவத்தை சரி பண்றதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? 2 பேரும் சேர்ந்து தூரமா எங்கேயாவது போலாம். சரி. எங்க போலாம்? நீயே சொல்லு. ஏன்பா பிரசாத், ஏன் மனுஷங்களோட பேசிக்கிட்டு இருக்க? நம்ம தான் காட்டு மராண்டி கும்பலாச்சே. சாரு, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். பை. சரி. பிரசாத், ஃபோன் பண்ணு. பிரசாத், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணாத. அது கெட்ட பொண்ணு. மூஞ்ச பாரு, கோணம் வாங்கி கொட்டா விட்ட மாதிரி இருக்குது. மாமா, அந்த பொண்ணை பற்றி ஏதாவது பேசுங்க, நல்லா இருக்காது. ஓகே டேய், நீ என்ன இங்கே வந்த? என்ன பிரசாத் எப்படி கேட்குற? ஸ்வேதாவுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி கல்யாணமா? கல்யாணத்தன்னைக்கு இவன் கூப்பிட்டு ஓட வேணாம். நான் சொல்லி கேட்க மாட்டான். பாப்பா சொல்லியும் கேட்கல. எங்க பாஸ் சொன்னதான் கேட்பேன்னு சொல்றான். நீ சொல்லுப்பா. அது எப்படி சார்? நீங்க தானே சார் என்னோட பாஸ். இவரு எனக்கு வெறும் குரு சார். இல்ல, குரு பெரியவரா பாஸ் பெரியவரானா நீங்க சொல்லி தானே சார் நான் கேட்கணும். சரிங்க, வா. சொல்லுங்க சார். வா. ஸ்வேதா ஒழுங்கா வச்சு காப்பாத்துவியா? கண்டிப்பா சார். அவளை ஏமாத்த மாட்டியே? ஐயோ, என்ன சார்? மாட்டேன் சார். ஏமாத்தின? ஐயோ சார், நீங்க சொல்ல வேணாம் சார். என்ன செய்வீங்கன்னு தெரியாதா சார்? எங்க செங்கோட்டை ஜமீனை பரம்பரையை நீங்க அழிச்சிடுவீங்க, அதானே சார்?
மாமா கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க, பணத்தை கொடுத்து அனுப்புங்க. அவங்க நிச்சயம் பண்ணியிருக்காங்களே ஒரு தேதி, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. கல்யாணத்தன்னைக்கு தான் ஓடணுமா? அப்பதான் சொந்தக்காரங்க மத்தியில சாரத அவமானப்படுவாளாம். மாமா அது வேண்டாம். இதை நான் சொல்லலப்பா, உங்க அம்மா சொல்லிச்சு. வேணாமா? வேணும் உங்க அம்மாட்ட சொல்லிட்டுமா? பண்ணி தொலைங்க போங்க. சார் கரும்பத்திக்கணும்ல சார், அது கூலி. ஐயோ குரு குரு சார் சார் விட்டுருங்க சார் சார் please, சொல்லுங்க குரு. ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது. இனிமே ஸ்வேதாவை கரும்பு கிரும்புன்னு பேசின வெட்டிடுவேன். மறுபடியும் சொல்றேன், ஸ்வேதாவுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது கஷ்டத்தை கொடுத்த மாட்டேன் சார், மாட்டேன் சார். ஐயோ மாமா, எங்க குரு மேல சத்தியமா சொல்றேன் சார், இனிமேல் மேல பண்ண மாட்டேன் சார். நம்புங்க சார். போ. பணத்தை நான் தானே, கவலைப்படாத. நானி ஏன் அங்க நிக்கிற? வா வாடா கண்ணே, நம்மளா ஒண்ணா இருக்கணும். வா வாப்பா, சும்மா தம்மடிச்சே வா. பரவாயில்ல பரவாயில்ல, மரியாதை அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்டா கண்ண ஒதுங்கி நிக்கிற? கை கொடு கண்ணா, கண்ணா கை கொடு. வாழ்க்கையில் எனக்கு எப்பவுமே பிரிச்சு தான் பழக்கம். முதல் முறையா சேர்த்து வைக்கிறேன், புண்ணியம் கிடைக்கும். ஹாப்பி பர்த்டே டு சாரி. சாரி கூட ஒன்னா சொல்றாங்க அப்பா. பார்ட்னர்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க மாமா. டேய் வாடா. போப்பா போ. டேய் ஜமீன் கண்ணா, 15ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்க. காரெல்லாம் ரெடி பண்றேன், கூட்டு ஓடி போயிடு. குரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க குரு. நல்லபடியா சாரதா குடிய கெடுத்துட்டு உன் குடுத்தனத்தை ஆரம்பி. டேய் யாராவது மொய்படலாம் கொண்டு வாங்கடா. டேய் ஆரம்பிச்சாடா சிஷ்யா. ஏப்பா ஜமீன் கண்ணா, உன் வேலை இங்கே ஆரம்பிக்காதடா. அடே வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கா? ஆத்து எல்லாரும் சௌக்கியமா? உள்ள வாங்க. என்ன அவர் எதுக்காக உள்ள கூப்பிடுறேன்? கல்யாண வேலைகள்லாம் நிறைய இருக்கும், நிறைய இடத்துக்கு போகணுமோ. பத்திரிக்கை வாங்கிட்டு அனுப்புங்க. சேத்த சுமாரி சம்பந்தியமா வரலையா? அவ எப்படின்னா வருவா? அதான் ஊரு முழுக்க ஜிம்மு ஜிம்முன்னு கடை வாங்கி வச்சிருக்காளோ இல்லையோ, மற்ற வேலைகள்லாம் பார்க்க வேண்டாம். மற்ற முகத்துல எப்படி பிடிக்க முடியும்? அதனாலதான் ஆம்பளை சம்பந்தியை அனுப்பி வச்சிருக்கா. நீங்க பத்திரிக்கையை கொடுங்க. ஒரே மேடையில் ஸ்வேதா கல்யாணத்தையும் ஸ்ரீ கல்யாணத்தையும் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வரணும். ஏன் சம்பந்தி, கல்யாணத்துக்கு தேவையான கடன்லாம் வாங்கிட்டாலும் இல்லையோ? நாளைக்கு கல்யாணத்துக்கு பணம் பத்தலைங்கிறதுக்காக உங்க பசங்களை தூண்டி விட்டு இந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாதே. பத்திரிக்கை கொடுத்துட்டாலும் இல்லையோ, புறப்படுங்க. சேத்த சுமாரேண்டி, நீங்க என்ன ரொம்ப மன்னிக்கணும். கடன் வாங்கினவனும் ரிட்டையர் ஆனவனும் பொம்மநாட்டியல் முகத்துல முடிக்கவே கூடாது. அப்ப நீங்க புறப்படுங்க. ஏன்னா கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு பேசாம போறேன். கோயில் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். நம்ம பண்ற பாவத்துக்கு எத்தனை கோயிலுக்கு போனாலும் அது தீரவே தீராது. எல்லாத்தையும் எனக்காகவா கேக்குறேன்? இந்த குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். எல்லாத்தையும் என் தலையில போட்டு நான் அழப்போறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்லை. அந்த சம்மந்தி பிராமணன் எதிரும் வந்துட்டானோ இல்லையோ, நான் நாளைக்கே போய்க்கிறேன். அப்பா வாங்க மாமா, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா இருக்குங்களா? கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தீங்களா? கொடுத்துறீங்களாப்பா? ஸ்வேதா எப்படி இருக்கா? அரிசி மூட்டை எப்படி இருக்கான்? வாங்கப்பா உள்ள போலாம். வாங்க மாமா, சாப்பிட்டு போலாம் வாங்க. கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்க அம்மா கொடுத்துட்டாங்க. கடன் வாங்குறதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை சாரதா கேட்பான்னு உங்க அம்மா சொன்னாங்க. உயிரே போனாலும் அப்படி ஒரு காரியத்தை சாரதா பண்ண மாட்டான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மெட்ராஸ் பூரா தேடி பார்த்து பார்த்து வாங்கின வீடுது. எவ்வளோ கேவலமான நிலைமை வந்தால் கூட அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் பண்ண மாட்டோம். நீங்கள் பயப்பட வேண்டாம், கல்யாணத்துக்கு வந்து சேருங்க. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னங்க சொல்லுங்க, அப்பா கோச்சிட்டு போறாருல, சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. அப்பா அப்பா கதவு தரங்கப்பா. எனக்கு சொல்லுங்க அப்பா. அப்பா பாட்டிமா, பாட்டிமா,
என்னடா இது கிழவி சத்தத்தையே காணும்? எவனாவது கழுத்தை பிடிச்சி அமைக்க கொண்டுட்டானா? பரவாயில்ல, பணத்தை கொடுத்த ஒண்ணுதான் பாட்டி மண்டையை போட்டுச்சு. பிரசாதிட்ட போய் சொல்லி அடிச்சிட வேண்டியதுதான். வா பாட்டிமா, வா வா வா. டேய் வேலு, முதல்ல இங்க இருந்து எழுந்துரு. ஏன்? ஏண்டா உங்க ஆபீஸ்க்கு நான் வந்தா மணிக்கணக்கா நிக்க வச்சு அவமானப்படுத்தினேள். என்னமா இங்க வந்து ரைட் ராயில உட்காந்துருக்கிய? இது எங்க வீடு, தெரிஞ்சுக்கோ. உங்க வீடா? ஆமா. மாறிடும், கூடிய சீக்கிரத்துல மாறிடும். உக்கார் பாட்டிமா. ஆமா, என்ன விஷயமா போன் பண்ணீங்க? என்னது, என்ன விஷயமா போன் பண்ணேனா? ஏண்டா வைதேகி கிட்ட கை நாட்டு வாங்கி அத்தனை ஷேர்ஸையும் உங்க பேருக்கு மாத்தி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள பணத்தை கொடுக்குறேன் ஏமாத்தின்னு இருக்கேன். காடு வனாந்தர மாதிரி ஒரு வீட்டை பார்த்து கொடுத்துட்டு அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணாம வச்சிருக்கேன். இப்படி ஏமாத்தின்டே இருந்தாலும் வச்சுக்கோ, நான் போர்க்கால நடவடிக்கை எடுத்துடுவேன். படப்படம் பேச போகாத. நீ போன் பண்ணோன்னா பிரசாத் மாப்பிள்ள பதறி அடிச்சு பார் 5000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருக்கான். இந்தா முதல்ல இதை வச்சுக்க. என்ன இருந்தாலும் பிரசாத் நல்ல பையன். ஏன் பாட்டிமா எங்களை பணம் கேட்டு சண்டை போடுறியே, அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? உன் மான மரியாதைலாம் கப்பல் ஏறிட்டு இருக்கு. என் மானம் ஏன்டா கப்பல் ஏற போறது? சொல்றேன், உன் பொண்ணை கூப்பிடு, அவங்களே நியாயத்தை கேட்கட்டும். வைதேகி, வைதேகி, சகோதரி, சகோதரி வைதேகி. என்ன? என்னவா? சாரதாவோட பொண்ணு ஸ்வேதா இருக்க, அது கல்யாணம் நடக்க போகுது. அது உங்களுக்கு தெரியுமா? ஊர் பூரா பத்திரிக்கை வச்சு வராங்க. உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சாங்களா? சரி, அதை விடுங்க. இந்த பத்திரிக்கை திறந்து பாருங்க, திறந்து பாருங்க. சாரதா ராமு இன்வைட்ஸ். யார் அந்த சாரதா? எங்கிருந்து வந்தவள்? எங்கிருந்தோ வந்தவள். கைபர் கணவாய் வழியாக வந்து காவேரி நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டவள் அந்த சாரதா. ஏமா, நீ ராமுக்கு பொண்டாட்டியா இல்ல வப்பாட்டியா? அதை முடிவு பண்ணுமா. உன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல அது இல்ல. தட்டி கேட்கல. அப்புறம் வளர்ந்தவன் இருக்கானே, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. வளர்ந்தவன் சும்மா 6 அடி மேல இருக்கான். அது பொண்டாட்டி வீதியும் ஓரளவுக்கு உயரம். 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம உழக்கு செய்ச ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அது மூஞ்சுக்கு உடம்புக்கு சம்பந்தமே இல்லை. அது பிறவில ஏதோ கோளாறு இருக்கு. அது யாருக்கு பிறந்தாலும் யாருக்குமே தெரியல. அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அதுலயும் சாரதா ராமு இன்வைட்ஸ் அப்படின்னு போடுவாங்க. இதுல விடக்கூடாதுமா. நீ என்ன செய்யற? அந்த ஸ்வேதா கல்யாண மண்டபத்துக்கு நேரா போற. கண்ணைக்கு மாதிரி தலைவி கோலமா நின்னு சிலம்பைக்கு பதிலா கையில தாலியை பிடிச்சுக்கிட்டு மாப்பிளக்காரன் தாலி கட்டும் போது நிறுத்துங்க. அந்த தாலி கழுத்துல ஏறத்துக்கு முன்னாடி எந்த தாலிக்கு பதில் சொல்லுங்கன்னு நீதி கேட்டு நெடுமா போய் அங்க ஸ்ட்ராங்கா நில்லு. மத்தத நான் பாத்துக்கிறேன். வேலு, சத்த வாய் மூடுறியா? அந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே நான் செஞ்ச பாவம் போறாதா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க நான் தயாரா இல்ல. ஏன் பாட்டிமா, மறுபடியும் பொண்ணுக்கு மண்டை கோளாறு ஆயிடுச்சா? அட, அது வரலனா போது. நீ வா, சும்மா வரக்கூடாது. வைதேகி ராமுவோட கல்யாண போட்டோவோ இல்ல கல்யாண பத்திரிக்கை இருந்தா போதும், நமக்கு சரியான சாட்சி. கல்யாண மண்டபத்தை விட்டு ஒரு கலக்குன்னு கலக்கலாம். ஏண்டா அவளுக்கே அக்கறை இல்லைன்னா எனக்கு மட்டும் என்ன அக்கறை? அது கிடக்கட்டும், நானும் பாக்குறேன். நீ என்னென்னமோ பேசுறையே தவிர பணத்தை பத்தி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிற? அதை எப்ப கொடுக்கறதா உத்தேசம் சொல்லு. இப்படி பணம்னு அலைஞ்ச அப்ப நீ பணம் ஆயிடுவே. இந்த பாரடா, நான் பணமானா கூட தலையில பணத்தை வச்சுட்டு தான் போவேன். இப்ப உனக்கு என்ன தேவை? பணமானாலும் தலைமாட்டுல பணம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, ஏற்பாடு பண்றேன். கிருஷ்ணா மாப்பிளைக்கு நடந்த அதே நிலைமை கூடிய சீக்கிரத்துல உனக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. சக்தி, நீ ஸ்கூலுக்கு போல? இல்ல மாமா, இங்க எதுக்கு வந்த? சும்மா ஸ்வேதா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாரு, சீனிவாசன் என் பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவன் கழுத்துல தாலி கட்டுவான்னு கனவுல கூட எதிர்பார்க்காது. இந்த ஜென்மத்தில் நடக்க போறதில்லை. சும்மா ஸ்வேதா பார்க்க வந்து அவளை பார்க்க வந்தேன். நீங்க வந்து அனாவசியமா அவளை போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ கிளம்பு. இல்ல மாமா, நீ கிளம்புங்கிறல்ல. ஸ்வேதா, ஏதாவது சாப்பிட்டியா? இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு.
நீ பாத்தியாம்மா, கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. எல்லாரும் உன்னதமா நம்பி இருக்கோம். தேன்கூடு மாதிரி கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கா உங்க சித்தி. உனக்கு தான் என்ன பிடிக்காதே? ஏடா உடம்பு ஏதாவது பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்க சித்தி நீ உயிரோட பார்க்க முடியாது. வாழ்க்கைங்கிறதே நீர்க்கு மொழி மாதிரி. வாழப்போற கொஞ்ச காலத்துல பெத்தவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். நாங்க ஒண்ணு காதலுக்கு எதிரி இல்லை. இந்த கண்ணை மோசமானவங்க தான் பிரச்சனை. அதனாலதான் இந்த மாப்பிளை பார்த்துருக்கோம். நம்ம குடும்பத்தோட மானம், கௌரவம் எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நீ படிச்ச பொண்ணு, இதுக்கு மேல உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. வயது காயப்படாத, போய் ஏதாவது சாப்பிடு. ஆஹா, அப்படியா? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். நல்லா இருக்கா? சரி சரி, நாமளும் வாங்கிடலாம். ஓஹோ, ஆஹா, சரி சரி, நீ வர டைமை சொல்லிடு, நானும் அங்கே வந்துடுறேன். இங்க யாரோ வந்திருக்காங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு. ஆமாமா, தொந்தரவா தான் இருக்கு. சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். பாய். பிரபா, ஸ்வேதாவுக்கும் ஸ்ரீக்கும் ஒரே நாளில் கல்யாணம் வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும். அதுக்காக தான் பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கேன். பிரசாத், யாரோ வந்திருக்காங்க பாரு. பிரசாத், உன் தங்கச்சி ஸ்வேதாவுக்கும் தம்பி ஸ்ரீவிசனுக்கும் கல்யாணம். அவசியம் எல்லாரும் வந்துடுங்க. இந்தா. மாமா, மாமா. என்ன மாப்பிள்ள? அடே, மாஜி மாப்பிள்ள வந்திருக்காரு. என்ன விசேஷம்? ஓஹோ, பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் போல இருக்கு. அதனாலதான் எங்க சமூகத்தை தேடி வந்திருக்கீங்க. இப்படிதான் மாப்பிள்ள இருக்கணும். சமுதாயத்துல ஒரு சில குடும்பம் உயர்ந்துகிட்டே போகும் எங்களை மாதிரி, ஒரு சில குடும்பம் தாழ்ந்துகிட்டே வரும் உங்களை மாதிரி. இந்த ஏழ்மையில இருக்க குடும்பம் வெக்கமான சூடு சொரணை இது எல்லாத்தையும் ஒதுத்துட்டு எங்களை மாதிரி நல்லா வசதியா இருக்கவங்கள ஓட்டிக்கணும் உங்களை மாதிரி. இதான் நல்லது மாப்பிள்ள. இது நேரம் வீட்டுக்கு போய் உங்க 2வது சம்சாரம் சாரதா கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த கோர்ட்டு கேஸ் வாபஸ் வாங்க சொல்லுங்க. நாங்க உங்களை சும்மா விட்டுற மாட்டோம், கவலைப்படாதீங்க. பிரசாத் மாப்பிள்ள நியாயஸ்தன். வலசவாக்க பக்கம் பிளாட்டோ இல்ல இண்டிவிஜுவல் ஹவுஸ் பங்களா மாதிரி வாங்கி கொடுத்து வாழ்க்கையை செட்டில் பண்றோம். நீங்க இன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. காலில் மாட்டிக்கிறத வாசல் தான் கட்டி விடணும். என் ஃப்ரெண்டு சம்சாரம் விவரம் தெரியாம அதை நடு வீட்டில் வச்சிருக்காங்க. அதான் நாரிக்கிட்டு மாப்பிளே. ஒரு காலகட்டத்துல செருப்பு தான் நாடே ஆண்டு இருக்கு. ராமாயணத்தை நீங்க மறந்துடாதீங்க மாப்பிள. நானும் பிரசாத்தும் கல்யாணத்துக்கு வர முடியும்னு தோணல. ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு பிஸியா இருக்கோம். வேலு ஃப்ரீயா இருந்தா அவரை அனுப்பிச்சு வைக்கிறோம். ஆமா பாப்பா, இந்த மாதிரி ஏழைங்களோட கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்தணும் ரொம்ப நாள் ஆசை. எனக்கு இந்த சான்ஸை விட்டு கொடு பாப்பா. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள வேணா இங்க அனுப்பி வைங்க. என்னால முடிஞ்சதை நல்லபடியா செஞ்சு அனுப்புறேன். இப்போதைக்கு இதை வாங்கிக்கிங்க. பாப்பா பத்திரிக்கை எடுத்துக்கிறேன். பாப்பா, நீ உன் பங்குக்கு 500 வச்சுட்டே சரி. நானும் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் அவங்க சோத்தா தின்னு இருக்கேனே. என் பங்குக்கு
இந்த 500 பூஜ்ஜியத்துல முடியுது நல்லதில்லை. 501 வச்சுக்கோங்க. 5 1 6 6 பேருக்கும் நல்லபடியா வாழுங்க. போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில பிரபா வீட்டுக்கு போக வேண்டாம். அப்பவே சாரதா சொன்னான். நான் தான் 1000 தான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட குடும்பம்னு இங்க வந்தேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இந்த ஜென்மத்தில் கடவுள் கூட உங்களை மன்னிக்க மாட்டான். 501 மிச்சம். அப்படா. 1 minute ப்ளீஸ். மிஸ்டர் ராமு, வீடு தேடி வந்து உங்கள் பசங்களோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இப்போல்லாம் எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு குறைவாக இருக்கிற எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் போகிறதில்ல. இப்போ நீங்களும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. கல்யாணம் நல்லபடியாக நடந்தா எங்கள் வாழ்த்துக்கள். ராமு மாப்பிள்ள, முண்டோம் நான் ஒரு அறிவு கட்ட முண்டோம். வயசாயிடுச்சா, ஞாபகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏங்க இந்த நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்குங்க பத்திரிக்கை எடுத்துட்டு லோ 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 லோன்னு அலைறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி யார் கூட ஓட போறாங்கன்னு தெரியல, யாரெல்லாம் மண்டைய போட போறாங்கன்னு புரியல. ஆனா ஒண்ணுங்க, உங்க வீட்டுல சுபகாரியம் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பா காரியம் நடந்துரும். அதுக்கு நான் தவறாம மாலையோட வந்துடுறேன். ரோசாப்பூ மாலையோட. போயிட்டு வாங்க வரல பிரசாத். என்னம்மா இங்கே உட்காந்துருக்கீங்க? வாங்க போய் சாப்பிடலாம். பிரசாத், நாம போட்ட பிளானை எல்லாம் உடைச்சி சாரதா ஸ்வேதா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. இப்போ மணி என்னம்மா? 8. 9லேருந்து 10 தானே முகூர்த்தம். நான் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வேலுமணி மாமாவை அங்கே அனுப்பிச்சிருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காதுமா. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம்மா? சாருலதா உன்கிட்ட வேலைக்கு வந்ததுலேருந்து உன் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. நீ எங்கே என் கைவிட்டு போயிடுவியோன்னு பயமா இருக்கு. என்னம்மா இது? ஏம்மா அப்படி சொல்றீங்க? அம்மா, நான் உங்க மகம்மா. உங்க லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அந்த உறவை துண்டிக்க நான் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஹலோ அம்மா, சாரு பேசுறா. பேசட்டுமா வேண்டாமா? பேசு, கடமையை மறந்துடாத. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. நான் இனிமேல் சாருவை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சொல்லுங்க. பிடிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேலுமணி மாமா ஃபோன் பண்ணுவார். கல்யாணம் நின்று போச்சுன்னு. நான் உங்க மகம்மா. காசி யாத்திரை கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ வரியா? சக்தி பாத்துக்கோ. ஸ்வேதா, நானும் போயிட்டு வந்துடுறேன். சக்தி, நீ உம்முன்னு இருக்க? மாப்பிள்ள, கோச்சிட்டு காசிக்கெல்லாம் போக வேண்டாம். என் பொண்ணை உங்களுக்கு பாணிக்கிரகணம் செஞ்சு தரேன். மாப்பிள்ள, என் பொண்ணை உங்களுக்கு பாணிக்கிரகணம் பண்ணித்தரேன். நீங்கள் கோச்சுண்டு காசிக்கெல்லாம் போக வேண்டாம்.
नारायणाय स्वाहा ओम माधवाय स्वाहा ओम गोविंदाय स्वाहा ओम विष्णवे स्वाहा ओम मधुसूदनाय स्वाहा பொண்ணு கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வந்துருங்க ஊர்துவகுருகாய தந்த மம பிரஜாபதயே ஸ்வாஹா பிரஜாபதய தந்த மம ஐயோ அவனா அப்பா. ஸ்வேதா எங்க பாத்ரூம் போயிருக்காளா? ஏய் ஸ்வேதா எங்கடி? ஸ்வேதா கேக்குறோம்ல, பதில் சொல்லு. ஸ்வேதா எங்க? ஏண்டி இப்படி நிக்கிற? ஸ்வேதா எங்க போனா? போயிட்டா. எங்க போயிட்டா? போயிட்டா. போயிட்டா. கண்ணன் கூட போயிட்டாளா? ஆமா. ஐயோ ஐயோ அம்மா. உன்ன சீ. ओमा सत्येन्द्रजा वर्तमानो निवेशन्नमूर्तं मच्चञ्च रञ्जयेन सवितारथेना देवो याति भुवनानि वश्यन् स्वाहा अग्निन्धोतं मृडेमहे होतारं विश्ववेदसम् अस्य यज्ञस्य कृतं स्वाहा अद्रुद्राय प्रचेदसे वेदुस्तमाय तन्यसे காணோம், எங்க போனோம் தெரியல. சித்தி ஸ்வேதாவை காணோம். கண்ணனோட ஓடி போயிட்டப்பா. எங்க போனான்னு தெரியல. சக்தி மட்டும்தான் இருக்கா. சக்தி ஸ்வேதாங்க சொல்லு. போயிட்டா. நீதான் அமிச்சியா? ஆமா. ஏன்பா காதலை பிரிக்கிறீங்க? இனிமே ஜென்மத்துக்கு என்கிட்ட பேசாத. என்னாச்சு தெரியலண்ணா. என்னாச்சு? மாட்டு பொண்ணு ஆத்த விட்டு ஓடிட்டாலாமே. ஸ்வேதா ஆத்து விட்டு ஓடி போயிட்டாளா? மகாலிங்கம் என்ன அது? உங்க பேச்சு கேட்டு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துண்டோம். அன்னைக்கே ஆத்துக்காரி படிச்சு சொன்னா வேண்டாங்கோன்னு. நான் கேட்டேனா நேக்கு வேணும். என்னையாது எவனையோ காதலிச்சிருக்கான்னு சொன்னேன். சரி பரவாயில்ல. இப்ப கல்யாணத்துல ஓடிட்டாடையா? ப்ளீஸ். இத்தனை நாளும் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தையா? ப்ளீஸ். எங்க என் மானத்தை வாங்கிட்டேன். இந்த மாதிரி கேவலமான குடும்பம்னு எனக்கு தெரியாது சார். மகாலிங்கம் அவமானப்படுத்திட்டேன். எங்க குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டேன். இன்னும் உட்கார்ந்து சும்மா வாடா. சார் சொல்றத கேளுங்க சார் ப்ளீஸ். சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். அவசரப்படாதீங்க சார். ஏய் மகாலிங்கம் ரொம்ப பிரமாதம். ஒரு வழியா இந்த கல்யாணம் நின்று போச்சு. என் பொண்ணோட கல்யாணம் என்ன ஆகுது? ஒன்னும் ஆகாது சார். என்ன ஒன்னும் ஆகாது? எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நிக்கவே நிக்காது. டேய் உட்கார. நீ உட்கார. சரி உட்கார்றா. நீ உட்கார்றா. இதெல்லாம் உட்காரு. குடு எல்லாருக்கும். மந்திரம் சொல்லுங்க. கட்டற தாலியை. अयं महात्मस्व महात अस्त ओम द्रवन्ते राजा वरदा द्रवन्ते அச்சா கொடுங்க. எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. கெட்டி மேல கெட்டி மேல. मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कण्ठे भद्राभि सुभगे त्वञ्जेव शरदां शतम् अयं मुहूर्तस्य मुहूर्तमस्तु அக்ஷதை போடுங்கப்பா. नमस्तु सुप्रतिष्ठितमस्तु சித்தி அச்சது போடுங்க. ஹலோ பாப்பா நான் வேலுமணி பேசுறேன் பாப்பா. சாரதா பொண்ணு ஸ்வேதா கல்யாணம் நின்று போச்சு. ஸ்வேதாவும் கண்ணனும் என் கூட தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது பாப்பா. ஓ லட்சத்தை ஜெயிக்க போற பாப்பா. ஏய் சாப்பாடு எடுத்து வை.
என்னையே சரணடை என்று நீ சொன்னதுண்டு. உன்னையல்லாதுயிர் தெய்வமே இளையன ஒருவன் நான் கொண்டதுண்டு. என்னையே சோதனை இன்று நீ செய்கிறாய், என்ன உன் கீதை மொழியோ? அப்பா 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 சித்தி சித்தி இங்க என்ன பண்றீங்க? அங்க அப்பா என்னமோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. வாங்க சித்தி. சித்தி சித்தி கோவப்படாதீங்க சித்தி. வேணாம் சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க சித்தி. சித்தி நீங்க எங்களுக்கு வேணும் சித்தி. வேணாம் சித்தி, அதை என்கிட்ட கொடுத்துருங்க சித்தி. சித்தி சித்தி இல்லைங்க சித்தி. சித்தி சித்தி ப்ளீஸ் சித்தி சொன்னா கேளுங்க சித்தி. சித்தி எங்களோட எங்கேயும் போகாதுங்க சித்தி. என்னாச்சு? என்ன துப்பாக்கியில எடுத்துக்கிட்டு காவேரி என்ன சார் நான் சொல்றது கேளு. இல்லைங்க இல்லை அங்கிள், இதுக்கு சக்தி மட்டும் காரணம் இல்லை. சக்தி இல்லைனாலும் ஸ்வேதாவோட முடிவு இதாக தான் இருந்திருக்கும். இல்லை சீனு, நீ எது சொன்னாலும் உங்கள் வீட்டில் நடந்த இவ்வளோ பிரச்சனை காரணமே என் பொண்ணு சக்தி தான். சக்தி என்னால் மறக்கவே முடியாது. ஒரு நிமிஷம் இரு. இல்லைங்க சித்தி. சித்தி சொன்னா கேளுங்க. மேடம் கண்ணன் வீட்டுக்கு போலாம். அம்மா வில்சன் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. போயிட்டு இருக்காங்க சித்தி. அம்மா யோகி அங்கிள். அம்மா 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 என்ன பண்ணுவேன்? ஸ்ரீ ஸ்ரீ என்னது துப்பாக்கி? அது ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐ வில் எக்ஸ்பிளைன். கம் இன் ப்ளீஸ் ப்ளீஸ். இத பாருங்கம்மா, உங்க மகளை சாரதா தான் மருமகளா பாத்துக்க மாட்டா, சொந்த மகளாவே பாத்துக்குவா. உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். உங்க மகன் இங்க சந்தோஷமா இருப்பா. ஸ்ரீ ஸ்ரீ எனக்கா? சித்தி கண்ணனை பார்க்க துப்பாக்கி எடுத்துட்டு கோவமா போயிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. ஸ்ரீவா நீ போய் பாருடா. மாமா வாங்க. போ. என்னண்ணா இது? என்னமோ ரொம்ப நல்ல குடும்பம்னு சொன்னா, கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து அந்த ஆள் என்னடானா சாமி ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பொம்பளை என்னடானா துப்பாக்கியை தூக்கின்னு ஓடுறா. நாம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சம்பந்தத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நன்னா விசாரிச்சிருந்திருக்கணும். இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா. நீங்க நிம்மதியா வாழ்வேன்னு எனக்கும் தோன்றலாமா? மாப்பிள்ளைய நம்ம வீட்டோட மாப்பிள்ளைய ஆய்க்க வேண்டியதுதான். பொறுமையாரு, அவங்க சாந்தி முகூர்த்தம் முடியட்டும். மேடம் நீங்கள் வண்டியிலே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம். அம்மா தாயே, என்ன மன்னிச்சுமா. எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் உண்டு, வேலை உண்டு, ஸ்லேகியை விட்டு போயிட்டு இருக்கேம்மா. சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. அவன் அந்த நொட்டி பையன் வேலை கூட தான் சுத்திட்டு இருப்பாமா. அவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. நான் கூட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, பெரிய இடத்து பொல்லப்பலாம் வேணாம்னு சொன்ன கேட்கலாமா? அந்த கேட்கவே இல்லைம்மா. சத்தியா அம்மா இந்த மாதிரி இடத்துக்கு ஐயோ மவராசி, ஐயோ 2 நாளா இந்த பொறும்புக்கு நாயை காணான உடனே நான் நினைச்சேன் தாயி இப்படித்தான் ஏதாவது நடந்திருக்கணும்னு. ஏதோ இட்லி கடை போட்டுக்கினேன் இந்த இடத்துல மானத்தோட வாழ்ந்துக்கினுக்கிறேன். எனக்கு போய் இப்படி ஒரு புள்ள பிறந்துருச்சு தாயி. என்ன மன்னிச்சிரு தாயி.
நாதாரிய போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போய் 4 சாத்தி உன் பிள்ளைய கூட்டின்னு போ தாயே. அம்மா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உன் பொண்ணு வாழ முடியாது தாயே. ஏதோ வயிற்று பொழப்புக்கு நாங்க வாழ்ந்துக்கிட்டு மன்னிச்சிரு தாயே. என் பொண்ணு இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறது பத்தி இல்ல, பையன் நல்லவனா இருக்கணும். சத்தியமா சொல்றேன், என் புள்ள நல்லவன் இல்ல. அவன் புறம்போக்கு, நாசமா போயிடுவான். அவன் ஃப்ராடு. உன் பொண்ணை ஏமாத்திட்டு அவனை நம்ப வேண்டாம்னு சொல்லு. ஐயோ, பெத்தவை இப்படி எரிய வைக்கிறானே. எப்படியாவது அந்த புறம்போக்க கண்டுபிடிச்சு உன் பொண்ணை கூட்டின்னு போத்தாயே. பெத்தவன் நான் சொல்றேன், என் புள்ள நல்லவன் இல்ல. மேடம், இவங்க 2 பேரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போலாம். ஐயோ, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது தாயே. இந்த ஆளு காலையில குச்சானா போய் தன்னைக்கு சுருண்டு கிடப்பான். அது மாத்திரம் தான் இவனுக்கு தெரியும். இவங்கிறானே ஹீரோ மாதிரி வேஷம் கட்டிக்கின்னு புழுப்பு காட்டத்தான் தெரியும். இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுமா. அதுக்குதான் அது பிராடு, புறம்போக்கு. அதனால தாம்மா சொல்றேன், உன் பொண்ணை காப்பாத்திக்கம்மா. என் புள்ளத்தான் சொல்றேம்மா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போலாம் வாங்க யோகி. நல்லா இருக்கணும் தாய். மவராசி, அந்த பொண்ணை பெத்த வயிறு என்ன பாடுபடும். ஐயோ, இப்படி பண்ணினானே, நான் என்ன பண்ணுவேன்? டேய், நாசமா போவேன். நீ நல்லா இருக்க மாட்டே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.